அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பாம்பு அடிக்கடி கனவுல வரும். இந்த பாம்பு அடிக்கடி கனவுல வந்ததுன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ராகு திசையோ ராகு புத்தியோ கேது திசையோ கேது புத்தியோ நடந்தால் அந்த பாம்பு அடிக்கடி கனவுல வரும். அதே சமயத்தில் பாம்பு நம்மளை துரத்துற மாதிரி கனவு கண்டால் பல பிரச்சனை நமக்கு தொடர்ந்து வரப்போகுது, அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாம்பு கொத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற பிரச்சனை அப்பாடா நேற்று வரைக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். பாம்பு கொத்திட்டா கனவுல சூப்பராக இருக்கும். பாம்பு துரத்துற மாதிரி கனவு காணக்கூடாது, அப்போ நமக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பாம்பு நம்ம மேலே விழுந்து, அதாவது மேலேருந்து தலை மேலேருந்து கால் வரைக்கும் போகிற மாதிரி கனவு வந்தால் நம்ம பிரச்சனை இறங்கி போகுதுன்னு அர்த்தம். காலிலேருந்து தலை மேலே வரைக்கும் ஏறுற மாதிரி இருந்தால் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மேலே ஏறி வரப்போகுதுன்னு அர்த்தம். இது எல்லாம் நம்ம கனவுல பார்த்தோன்னா அந்த சர்பசாந்தி பரிகாரம் நம்ம செஞ்சுக்கணும். ராகுகேதுக்கு ஏதாவது நம்ம போயிட்டு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த சர்ப்பங்களுக்கு நம்ம இது பண்ணிட்டு வரணும். நிறைய இந்த சர்ப்பங்களை அடிக்கிறது வதை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்சுருந்தாலும் அடிக்கடி நமக்கு பாம்பு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.